கார்த்திகை தீபம் விளக்கின் முன்னே வேதனை தீரும்னு சொல்லுவாங்க இல்லையா? தீபம் அப்படிங்கிறதுக்கு ஒளி அப்படின்னு பொருள். ஒளிங்கிறதே சிவபெருமானுடைய வடிவம் தானே. தீய விஷயத்தையெல்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு ஒளி தேவை. அதனால கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபத்தை ஏத்தி கொண்டாடுறோம். ஆனா எல்லா கோவில்லையும் தீபம் ஏத்துவோங்க. எல்லா தீபத்துக்கும் இல்லாத சிறப்பு திருவண்ணாமலையில ஏத்துற தீபத்துக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு? கைலாய மலையில சிவபெருமான் இருக்கிறதுனால சிறப்பு. திருவண்ணாமலையில மலையே சிவலிங்கம் மாதிரி இருக்கிறதுனால திருவண்ணாமலை சிறப்புங்க. 860 வருஷத்துக்கு முன்னாடியே தீபம் ஏத்துற முறை திருவண்ணாமலையில இருக்குங்க. சிவன் கோவில்ல தீபம் ஏத்தி வழிபட்டால் அபார சிறப்பு வாழ்க்கைக்கு. 1000 மீட்டர் காடா துணியில 3600 கிலோ நெய் கொண்டு 2668 அடி நீளத்துல தீபத்தை கார்த்திகை மாசத்துல திருவண்ணாமலையில ஏத்தக்கூடிய தீபத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குங்க. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி இல்லையா?